இந்த உமான்ற பொண்ணு ஊமங்கிறதுனால அந்த பொண்ணை ஒரு ஆலமரத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணு பிறக்கும் போதே அவன் அம்மா இறந்து போயிருப்பாங்க. சோ இவளோட தாய் மாமன் தான் எடுத்து வளர்த்திருக்காரு. அவ அத்தைக்கு இவளை கண்டாலே சுத்தமா பிடிக்காது. அவளை எப்ப பாரு வேலை வாங்கிட்டே இருப்பாங்க. இவளோட அத்தைக்கு 4 பொண்ணுங்க 3 பசங்க இருப்பாங்க. அதுல 3 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. கடைசி பொண்ணு உமா விட சின்ன பொண்ணுன்றதுனால கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருக்கு. உமா ஒரு ஊமன்றதுனால மாப்பிள்ளை கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜாதகம் சரியில்லைன்னு ஜோசியரும் சொல்லியிருப்பாரு. உமாவு கொய்யாக்கா மரத்துல இருந்து ஆசாசியா 2 கொய்யாக்காவை பறிச்சு அப்புறமா சாப்பிடான்னு வச்சிருப்பா. இவ கொய்யாக்காவை கரையில வச்சுட்டு பாத்திரம் கழுவ போயிருப்பா. இந்த பொண்ணு கிட்ட எப்பவுமே அவ அத்தையோட கடைசி பையன் உம்பிழுத்துக்கிட்டே இருப்பான். இப்போ உமாவோட கொய்யாக்காவை கையில எடுத்து வச்சுட்டு நான் சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வெறுப்பேத்தி பாக்குறான். இதை பாக்குற உமாக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. அவனோட கையை கடிச்சு எப்படியோ கொய்யாக்காவை வாங்கிடுறா. இவ அழுதுகிட்டே இரு அம்மாட்ட சொல்றேன்னு போய் அவன் அம்மா கிட்ட உமா என் கையை கடிச்சிட்டா, அது மட்டும் இல்லாம வீட்டுல இருந்த வலையில கூட உமா தான் திருடுனாலும் சொல்லி கொடுத்துறான். இப்போ உமா வீட்டுக்கு வந்ததும் அவ அத்தை அவளை போட்டு செம்மையா அடிச்சிடுறாங்க. உமாவோட அத்தையும் இவ எப்பயும் அந்த ஆலமரத்துக்கு அடியில தான் உட்காந்துட்டு இருக்கா. அவளுக்கு மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டானுங்க. பேசாம அவளுக்கு அந்த மரத்தையே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு ஜாதகம்லாம் பாக்குறாங்க. பொருத்தம்லாம் பக்காவா பொருந்துறதுனால ஆலமரத்துக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க.